உங்களை சேல் பண்ண கற்றுக்கோங்க. உங்கள் பிரச்சனையாக தான் 4 குடையவன் யார்? 4 குடையவன் சூரியன். அவன் 12ஆம் வீட்டிலே மறைந்திருக்கிறான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களை சேல் பண்ண கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம தம்பிகள்கிட்ட கூட நான் சொல்லுவேன், நீங்கள் வரும்போது இங்கே வந்திருக்கேங்கிறத மெசேஜ் அனுப்புங்க. உங்களை சேல் பண்ண கற்றுக்குங்க. நான் இங்கே இருக்கேன், என்ன ஆனாலும் சரி. அது மேனேஜ்மெண்ட்டோட ப்ராப்ளம். இன்றைக்கி என்ன நடக்கணுங்கிற ஸ்கெடியூலிங் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? நான் போனேன் சார், அங்கே தான் போயிட்டுருக்கேன், 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் சொன்ன இடத்துக்கு ரீச் பண்ணிவிடுவேன். கிளைண்ட் எண்டில் இருக்கேன், அங்கேருந்து நான் கிளம்பிட்டு சார், வர்றதுக்கு இப்போ மத்தியானம் 3 மணி ஆகும். அனுப்பிட்டிங்கன்னா ஒரு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. மேனேஜர் உங்களுக்கு ஃபோனே பண்ண மாட்டார். ஓகே டேக் கேர்னு அனுப்புவார், அவ்வளோதான். நீங்கள் ஃபோன் பண்ணலைன்னா தான் அவர் 100 ஃபோன் பண்ணுவார். அப்புறமா அவரை போய் திட்டி வைக்கிறது. என்ன சார் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் காலேருந்து ஒரு ஃபோன் தான்ப்பா பண்ணேன். இல்லை சார் நமக்கு ஒத்து வராது சார், விட்டுருங்க சார், நான் வேறு டிபார்ட்மெண்ட் போயிடுறேன். கோவத்தில் ஏதேதோ பேசிடுறீங்க. அப்டேட் பண்ணாது உங்கள் தப்பு. நான் அப்டேட் பண்ண தான் தெரியுமா? நான் வேலை பார்த்தனா இல்லையான்னு உங்களுக்கே தெரியாதா? அவருக்கே எப்படி சார் தெரியும்? நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சா தான் தெரியும். 4 கோடி வரை 12ஆம் வீட்டில் உச்சம் பெறும்பொழுது வர்ற பிரச்சனையே என்ன அப்படின்னா, போர் அப்டேஷன்ஸ். என்ன காரியத்தை நீங்கள் செஞ்சாலும், சார் எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, நான் இப்படி பண்ணுறேன், நான் இப்படி பண்ணலாமா, நான் இப்படி செய்கிறேன், நான் இப்படி செய்யலாமா, பண்ணலாமா கூடாதா போன்றவற்றெல்லாம் நீங்கள் கேட்டு 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 நீங்கள் செய்யும்போது உங்கள் மேலே அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும்.